நமஸ்காரம். ஒரு மொழியை கற்றோம் என்றால் அது அந்த மொழியை சார்ந்திருக்கும் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உணவு வகைகள், உடுப்பு, கடவுளர்கள், மதம், இது இத்தனைக்கும் அதுதான் கதவை திறந்துவிடும். மொழி தெரியவில்லை என்றால் அதில் உள்ளவர்களோடு பேசுவது கடினம், அல்லது அந்த மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பது முடியாது. அதனால் ஒரு கதவு சாத்தியே இருக்கும். அந்த கதவு திறந்தால் அதன் மூலம் அந்த மொழி சார்ந்து இருக்கக்கூடிய இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இது நல்ல விஷயம்தான். இப்படி இல்லாமல் மொழியை மட்டும் கற்றுக்கொண்டு அந்த மொழியோடு தொடர்புடைய மற்றவற்றையெல்லாம் தவிர்க்க முடியுமா? செய்யலாம். ஆனால் முயற்சி தேவை. அந்த மொழிக்கு இருக்கிற பயன் வேறு, அது தவிர நமக்கு மற்றவை தேவையில்லை என்கிற மனப்பான்மை வர வேண்டும். நாம் பாரதத்தில் வாழ்கிறோம். வேற ஏதோ ஒரு மொழியினுடைய மொழிபெயர்ப்பாளராக கூட இங்கே வேலை கிடைக்கலாம். நமக்கு அந்த மொழி தெரிந்திருக்க வேண்டும். தெரியும்னு வைத்துக் கொள்வோம். நம்ம தேசத்திலேயே அதை தமிழிலோ, ஹிந்தியிலோ, ஆங்கிலத்திலோ மொழிபெயர்ப்பு செய்து கொடுப்பதற்கு ஒரு வேலை கிடைக்கிறது. இங்குதான் வேலை பார்க்கிறோம். அந்த மொழிக்குரிய வேலையை மட்டும் பார்த்துவிட்டு போய்விடலாம். ஆனால் அதையும் தாண்டினால் அந்த நாட்டு கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்ளலாம். அதனால் ஈர்க்கப்பட்டால் அதை நாம் கடைப்பிடிக்கவும் முயற்சிக்கலாம். அங்குதான் சற்று ஆபத்து தொடங்கும். நாம் வாழ்வதொரு தேசத்தில் இதற்கென்று மொழி, கலாச்சாரம் எல்லாம் உள்ளது. இப்போது கற்றது மற்றொரு மொழியை, அதன் மூலம் அதனுடைய பண்பாடு, கலாச்சாரம் நமக்கு தெரிய வந்ததோடு நில்லாமல் நம் நாட்டிலேயே அதை கடைபிடிக்கும் போது முரண்பாடு வருகிறது. ஆங்கிலம் விஷயத்திலும் இதேதான் நடந்திருக்கிறது. ஆங்கிலேயர் வந்தபோது அந்த மொழி வந்தது. அந்த மொழிக்காக வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த மொழி புகுத்தவும் பட்டது. ஆகவே கற்றோம். அவர்கள் கிளம்பி போன பிற்பாடும் அது இருந்தது. அது மொழியோடு நின்றிருந்தால் கூட தேவலை. அதற்கு மேல் மேற்கத்தி நாடுகளுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உடை, பேச்சு வழக்கங்கள், உணவு, இது எல்லாம் அதன் மூலம் தெரிந்து கொண்டோம். குடும்ப முறை என்பது நம் நாட்டில் ரொம்பவே பழமையானது, உயர்ந்தது. அப்படித்தான் எல்லா இடங்களிலும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த மொழி ஒரு கதவை திறந்து விடுமானால் அது நல்லதும் கண்ணில் படும், எது வேண்டாமோ அவைகளும் கண்ணில் படும். எதை எடுத்துக்கொள்வோம்? நம்முடைய புத்தி அல்லது மனம் எது எளிதாக இருக்குமோ, எது உடலுக்கு வசதியாக இருக்குமோ அதைத்தான் நாடும். யார்தான் கஷ்டமான ஒன்றை தேடி போய் பிடித்துக் கொள்வார்கள்? அந்த கஷ்டமானதுதான் சரியானதாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். இருந்தாலும் அது கஷ்டம் தானே.
சற்று அந்த எளிதானதை கண்ணில் காட்டிவிட்டாலும் உடனே அதுக்கு தாவி விடுவோம். அதுக்கு ஒரே வழி அந்த எளிதானது கண்ணில் படாமல் இருப்பதுதான். அது கண்ணில் பட்டு விடுமானால் சரி, அதன் வழிதான் போவோமே, சௌக்கியமாக இருக்கிறதே என்று தோன்றிவிடும். கீழே உட்கார்ந்து கொண்டுதான் படித்துக் கொண்டிருந்தோம். கீழே உட்கார்ந்தால் தாழ்ந்தது இல்லையா, நாற்காலியில் உட்கார்ந்து படி என்றவுடன் மாறிவிட்டோம். ஒரு 200 வருஷங்கள் உட்கார்ந்தோம். இப்போது கீழே உட்கார சொன்னால் எத்தனை பேர் உட்கார முடியும்? மொத்தம் மாறிவிட்டது. இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன். இது போல எத்தனையோ மாறுதல்கள் வந்துவிடும். அது நம்ம நாட்டதாக இருக்காது. அது ஒரு 2 நூற்றாண்டுகள் கழித்து நாமே மாற்ற நினைத்தால் கூட ரொம்பவே கட்டமாக இருக்கும். இந்த உண்மை மெதுமெதுவே புரியும். அதை எவ்வளவு தூரம் ரிவர்ஸ் பண்ண முடியும் தெரியாது. இன்னும் அதனுடைய பாதிப்பு அதிகமாகாமல் பார்த்துக் கொள்ளலாம். எதெல்லாம் சற்று மாறுதலை கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.